இவ்வளவு இடத்துக்கு காசு எடுத்துட்டாங்க. எடுத்த காசை எங்க சொல்வதுன்னு தெரியல, எங்க பதுக்கிறதுன்னு தெரியலன்னு ஒரு ஆடியோ வந்து. கருணாநிதி வகையறா யாரு? ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள், இவர்கள் தங்கள் வாழ்நாளில் ஈட்டியதை விட இப்ப நல்லவனா இருக்கான். இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதானி சொன்ன மாதிரி தெரியல சார். ஒப்பந்தத்துக்கு பிறகு திருடன். அதானி திருடன் தான். ஏன் இப்ப திருடன் வந்து உங்களை பார்த்துட்டு போனா? அதானி பார்த்தாரு, அதானி அவர் மட்டும் வந்தாரு, அவரு கூட வேற எதுவும் என்ன சத்தியம் சத்தியத்துக்கு சம்பந்தமே இல்லை. வந்தாரு பார்த்தாரு போனாருன்னா பிரச்சனை வந்திருக்கலாம், போயிருக்கலாம், பொண்ணுக்கு இன்னும் கேட்டு வந்திருக்கலாம், பொண்ணு கூட குடின்னு கேட்டிருக்கலாம். யார் பொண்ணு? அதானி வீட்டுல சம்பந்தத்துக்கு கூட வந்திருக்கலாம். சம்பந்தம் ஜாடி பண்றதுக்கும் திருடனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கேள்வி இந்த கேள்வி அப்படின்னு 2 கேள்வி வாங்கி அவர்கிட்ட கொடுத்து பக்கத்துல அதிகாரிகளுக்கு 2 பதில் எழுதிட்டு அவர் வந்து கேள்வி பேசி இருப்பாரு. ஓகேவா? கரெக்டா சொல்றேன். கிளம்பு, பாய். ஏன் சார் ஏன் தயக்கம்? நீங்க அந்த காலம் வேற, இந்த காலம் வேற, புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் அப்ப உள்ள சூழ்நிலை அந்த காலம் பிளாக் அண்ட் ஒயிட், இது இந்த காலம் கலர்ல காட்டுறதுக்கு உண்மைதான். அப்படி சிரிக்காம இப்படி போய் பேசுறீங்க. இதுக்கு தனி ரேட்டா? நாங்க உண்மையை பேசுறோம், அதனால எங்களுக்கு சிரிப்பு வரல. உங்களை மாதிரி போய் பேசினா சிரிப்பு வரும். கேட்கறது எங்களுக்கே சிரிப்பு அடக்க முடியல. உங்களுக்கு எங்க அரசு மேல இல்ல சார், ஏன் கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்றாருன்னா அப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல? கூட்டணி இல்லாம அதாவது எங்க ஆட்சி அமைக்க இயலாதுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இல்ல. நீங்க இப்படி கூட சொல்லுங்க, திமுக தனித்தனினா போரி ஆகாது. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர்கள் புரட்சி தமிழர் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மூர்த்தி சார், ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் மீட் சந்திச்சிருந்தாரு. அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, திரு ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருக்காரு, அதுக்கு பதில் சொல்லுங்க சொல்லிட்டு கேட்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் டெய்லியும் அறிக்கை விடுவாருங்க, வேலை இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில சொல்லியிருக்காரு. இது ஏற்புடையதா? ஒரு முதலமைச்சருக்கு ஏற்புடையதா? இல்லை, இப்போ எடுத்து அதுதான் சார் அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும். சும்மாக்கிறவங்க எது வேணாலும் பேசிக்கலாம். எடுக்கிறவங்களுக்கு தானே தெரியும். நான் எடுத்துட்டு நான் படுற பாடுக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கருணாநிதி வகைரா தன் வாழ்நாளில் சம்பாதித்ததை விட குறுகிய காலத்தில் 2 பேர் வந்து இவ்வளவு இடத்துக்கு காசு எடுத்துட்டாங்க. எடுத்த காசை எங்கே சொருவுறதுன்னு தெரியல, எங்கே பதுக்கிறதுன்னு தெரியலன்னு ஒரு ஆடியோ வந்தது. கருணாநிதி வகைரா யாரு? ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள், இவர்கள் தங்கள் வாழ்நாளில் ஈட்டியதை விட அப்படின்னாங்கல்ல. அப்போ நிறைய வேலை இருக்கத்தானே செய்யும். அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு கூட பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த அதானி பத்தி ஒரு கேள்வி கேட்கிற போது டக்குன்னு அப்படியே ரைட் டர்ன் எடுத்து நம்முடைய முதல்வர் போயிடுறாரு. அப்போ இவர்கள் பேச மறுக்கிறார்கள், இல்லை விளக்கம் தர மறுக்கிறார்கள்னால அதுல ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அதானி தனி ஃப்ளைட்ல நேரடியாக இல்லத்திற்கு வந்து பார்த்து பேசியது என்பது உண்மை. அது செய்தி வந்திருக்கு. அப்ப யாரும் அதை மறுக்கல. என்ன பேசுனீங்கன்றத சரி. அதானி வந்து இப்போ நீங்க 1000 மணி இருக்கலாம். நீங்க வந்து உலக முதலீட்டாளர்கள் அந்த இதுல கூட நீங்க வந்து அவங்க ஒரு 46,000 கோடி 42,000 கோடி ஏதோ வந்து முதலீடு பண்ண வரதாலாம் சொன்னீங்கல்ல. அதெல்லாம் ஓகே ஃபைன். இப்போ நீங்க ஒரு காலத்துல அதானி திருடன் நீங்க இப்போ இருக்கான். இப்பயும் சொல்லிட்டு இருக்காங்க. அதானி சொன்ன மாதிரி தெரியல சார். ஒப்பந்தத்துக்கு பிறகு திருடன்றீங்களா? அதானி திருடன் தான். ஏன் இப்ப திருடன் வந்து உங்களை பார்த்துட்டு போனா? யார் சொன்னா பார்த்துட்டு போனோன்னு? நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா? அதானி அதுன்னா நாங்க இது அது கூடயே ஒட்டின்னு வந்துடும். அப்புறம் என்னத்துக்கு நீங்க பேசுறீங்க? பார்க்காத ஒண்ணு என்னத்துக்கு பேசுறீங்க? ஏதோ ரோட்ல போற நாய் குலைக்குதுன்னா அந்த நாய் குலைக்கிறத எடுத்துக்கிட்டு நீங்களும் பேசுறீங்க.
அதானி பார்த்தாரு அதானி அவர் மட்டும் வந்தாரா, அவரு கூட வேற எதுவும் வந்தாரா? பார்ப்போம். சத்தியம் என்ன சத்தியம் பிரத்தியம்? சத்தியத்துக்கு சம்பந்தமே இல்ல. எங்களுக்கு சத்தியத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. சத்தியம் சத்தியம்னா என்னன்னு கேப்பீங்க நீங்க? சத்தியம்னா சத்தியம் தேட்டர் இருக்கு, சக்கரை பொங்கல் அப்படி கேட்டாங்க. சத்தியமா? ஏன் சாந்தம் இன்னொரு தேட்டர் சத்தியம் சாந்தம் இன்னொரு தேட்டர் அதையும் சேர்த்து சொல்லுங்களேன். ஏங்க சத்தியத்தை பத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாலும் கேட்பீங்க. இங்க பாருங்க, அதானி வந்தது உண்மை, உங்களை சந்தித்தது உண்மை, அவங்க மர்மம் கூட ஏதோ ஒப்பந்தமா பேசுனது உண்மை. இது ஆங்கில நாளில் செய்தி வந்தது. தமிழ்நாடுகள் காமாட்சி ஐயா நாளேடு. இது தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் ஊடகங்கள் எதையும் நாம வந்து பேர் சொல்லி கொடுக்குறோம். எல்லாமே காமாட்சி நைட்டு வந்து மீனம்பாக்கத்துல நிக்கணும். மீனம்பாக்கத்துல பிளைட் நின்றா அவரு கார்ல இருந்து வரணும். வரும்போது அங்க இருக்க மீனம்பாக்கத்துல பொதுவாவே பிரஸ் இருக்கும், எல்லா பிரஸும் நிக்கும் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல. அப்ப அவங்க கண்ணுல எல்லாம் மண்ணை தூவிட்டு இவர் கார்ல, அதாவது ஸ்பெஷல் பிளைட் எப்பவுமே வந்து பப்ளிக் வர வழியில அந்த பேசஞ்சர் வரமாட்டாங்க. அந்த விஐபி கேட் போகுதுல்ல, அதை திறந்து விடுவாங்க, அதை போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அதானி வரானான்னு எல்லாம் பாத்துனாங்கிறான். எப்படா விரியுன்னு என்ன பேச்சு பேசுறாரு? சரியா வந்து ஆங்கில பத்திரிகை போட்டு சரிங்க அதெல்லாம் சரிங்க. நீங்க 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 பச்சையா தாலியா இருக்கிறவங்க இப்படித்தான் பேசுவீங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து அவர் மீது குற்றச்சாட்டு வந்தது. தமிழ்நாடு, ஆந்திரா, சத்தீஸ்கர் 3 மாநிலத்தில் உள்ள மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2029 கோடி லஞ்சம் கொடுத்ததாக அவரே நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். பிடிவாரண்ட் போடப்பட்டது. சரிதானே? இப்போ கென்யா தான் நினைக்கிறேன், கென்யா தான் அவங்க வந்து அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏய் உங்க ஊர்ல நான் அந்த மாதிரி செய்யலையோ, எவன் ஊர்ல செஞ்சான், அவன் ஊர்ல திருடல, அப்போ இந்த மாதிரி ஆர்டர் இங்க வேணான்னு இங்க கேன்சல் பண்ணாங்கல்ல. ஏதோ நீங்க சொல்லுங்க ஐயா. சார் காமாட்சி சார், மடியில கனம் இல்லைன்னா விளக்கம் கொடுத்துக்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் போய் சொல்ல முடியாது அப்படின்னா. நாங்க அவர்கிட்ட இருந்து மின்சாரம் நாங்க நேரடியா வாங்கல, புரிஞ்சுக்கோங்க. ஒன்றிய அரசு மின்சாரத்துக்கு அதுக்குன்னு ஒரு ஆணையம் இருக்கு. அந்த ஆணையம் தான் கொள்முதல் பண்ணி நமக்கு வந்து ₹2.80 வந்து நமக்கு அந்த மின்சாரத்தை 1500 மெகாவாட் வந்து நமக்கு கொடுக்குது. நம்ம அவங்களுக்கு நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ₹2.80 மேனிக்கு நம்ம பில் செட்டில்மெண்ட் பண்ணோம். அவங்களோட நம்ம டைப் இல்ல. நான் எதுக்கு சொல்றேன், விளக்கம் நமக்கும் கொடுக்கலாமே, முதலமைச்சரா இருக்காரு. அவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான டைப் கிடையாது. இந்த மின்சாரம் வாங்குறது ஒன்றிய அரசு வாங்கி மாநில அரசுக்கு கொடுக்குது. அதுக்கு பேமெண்ட் மட்டும் நம்ம கொடுக்குறோம். இதுதான் உண்மை. அவர் வந்தாரு பார்த்தாரு போனாருன்னா பர்சனலா வந்திருக்கலாம், போயிருக்கலாம், பொண்ணுக்கு கேட்டு வந்திருக்கலாம், பொண்ணு கூட குடின்னு கேட்டிருக்கலாம். யார் பொண்ணு? அதானி வீட்டுல சம்பந்தத்துக்கு கூட வந்திருக்கலாம். சம்பந்தம் ஜாடி பண்றதுக்கும் திருடனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல எனக்கும் புரியல சார். என்ன புரியல? என்ன புரியல? திருடன் சொல்லி எதுக்கு வந்தாங்கன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவங்க ரகசியமா அவங்க வந்தாங்க போனாங்கன்னா அதை போய் வந்தாங்க போனாங்க அது என்ன இது என்ன அவருக்கும் தெரியாம இருக்கலாம். இப்ப எனக்கு தெரியாத மாதிரி முதலமைச்சருக்கும் தெரியாம இருக்கலாம்ல. முதலமைச்சர் வந்து பேசினாரு, சொல்லுங்க. முதலமைச்சருக்கு தெரியாம மருமகன் தனியா பேசிட்டாரு, டீலிங் போட்டாரு, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்து எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஏன்னு கேட்டேன்னா அதானி வந்து பாக்கணும்னா இங்க வந்துதான் பாக்கணும்னு அவசியம் இல்ல. இவரு டெல்லியில போயில பார்த்திருக்கலாம்ல. இதுல ஏதோ கொடி வச்சு நீங்க எங்களுக்கு மீது ஏதாவது குற்றப்பத்திரிக்கை வாசனிக்கணுங்கிறதுக்காக வாசிக்கிறீங்களே. இல்ல ஒரு சிஎம் போறது நியூஸ் இல்ல. எப்படி சிஎம் போய் பாத்திர முடியுமா எல்லாரையா? அவர் பாக்கலையே, பார்த்தா தானே. இல்லங்க சிஎம் எங்க பார்த்தாரு? ஏங்க நீங்க சொல்லுங்க, நீங்க டெல்லிக்கு போய் வந்தாருன்னு, டெல்லிக்கு போய் ஒரு சிஎம் அந்த மாதிரி பாத்திர முடியாது. சிஎம் இங்க வந்து பாக்கலங்க. அவரு சிஎம் கிட்ட வந்து பாக்குறதுனா சிஎம் பாக்குறதுக்கு வந்து இது போடணும். என்ன போடணும்? டைம் பார்க்கணும், செக்அப் பண்ணணும். எந்த அவர் வர்றாங்க யார் வர்றாங்கிறதெல்லாம் டைரியில நோட் பண்ணணும். சிஎம் அப்பாயின்மெண்ட் பாக்குறது பாக்கணும். பார்த்தா தான் இல்ல சிஎம் அப்பாயின்மெண்ட் பாக்குறது. சிஎம் அப்பாயின்மெண்ட் நான் பாக்கலைனாலும் அது கேட்டாக்கா கொடுத்து தான் ஆகணும். பாக்கணும்னு நம்ம மனித உரிமை ஆணையத்துல நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க. தகவல் அறிவு உரிமை ஆணையத்துல இந்த மாதிரி சிஎம் உடைய தகவல் அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட் எங்களுக்கு வேணும்னு கேட்டா அரசு சார்பா வந்து பார்த்தாருன்னா சரி,
அண்டர் கிரவுண்ட் வந்து பார்த்தா நம்ம அண்டர் கிரவுண்ட்ல பார்த்தாக்கா அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்னவோ சொன்ன மாதிரி இருக்குது. இது அதிகாரப்பூர்வமா வந்தா தான் அது வரும். அதிகாரம் இல்லாம வந்தாக்கா அவரை வரவும் இல்ல பார்க்கவும் இல்ல. இல்லாத ஒண்ணு ஏதோ அந்த ஆங்கில ஏடு எழுதிட்டாங்கிறதுக்காக அத்தனை பேரும் அதை புடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருக்கீங்க. அதானிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது தொழில் ரீதியான தொடர்பு இருக்கா இல்லையா? ஐயா, அவரு போன முறை நடந்ததுல 46,000 கோடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொன்னாரு. அது என்னத்துக்கு ஏதுக்குன்னு எனக்கும் தெரியாது. இன்னும் அவங்க வந்து வார்த்தை கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அவர் வரல. உங்க சிஎம்முக்கும் தெரிய மாட்டேங்குது, தொழில்துறை அமைச்சருக்கும் தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. என்னதான் நடக்குது நாட்டுல? என்னதான் நடக்குதுன்னா அவங்க ஏதாவது சொன்னாதானே நடக்கும். அவன் சொல்லிவிட்டு நாங்க 46,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், பிசினஸுக்காக இண்டஸ்ட்ரீஸ் நாங்க டெவலப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனுடைய மேனேஜர் தான் வந்திருக்கான். அவன் மேனேஜர் யாரோ டைரக்டரும் வந்திருக்கான். வந்து போயிட்டான். அப்ப பெருமையா 46,000 கோடி வாங்கி விட்டோம் சொல்லல. ஒப்பந்தம் பண்றேன்னு 12,000 பேருக்கு வேலை கிடைக்கும் போது 20,000 பேருக்கு வேலை கிடைக்கும் கையெழுத்தாவல எல்லாமே சொன்னதுதான் சார். எல்லாமே பொய்யா பொய்ன்னு நீங்களா நினைச்சிட்டா அதுக்கு பொய். நான் உண்மையை நினைச்சா உண்மை. இதுவும் பொய்யா கோபால்? இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நீங்க அப்படித்தான் பேசுவீங்க சார். இப்போ மோடி அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கலாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. மக்களை சந்திக்க மாட்டாரு, பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் இப்போ வரைக்கும் ப்ராப்பரா ஒரு பிரஸ் மீட் வைக்காம இருக்காரு. என்ன காரணம்? அதாவதுங்க, நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு துபாயோ எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாருல்ல, துபாயில் அடுத்து ஒரு நாட்டுக்கு போனார்ல, அமெரிக்கா போயிருந்தாரு. அப்போ திரும்பி வருகிற போது அந்த பிரஸ் மீட் எடுத்து நீங்க பாருங்க. அது பிரஸ் மீட் இல்லையா சார்? அது அவர் பாட்டுல பேசிட்டு போயிட்டாரு. அதுதான் கேள்வி, இன்ன கேள்வி அப்படின்னு 2 கேள்வியை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து பக்கத்துல இருக்க அதிகாரிகள் விட்டு 2 பதிலை எழுதிட்டு அவர் வந்து கேள்வி பேசு அப்படின்னு இருப்பாருங்க. ஓகேவா? கரெக்டா சொல்லிட்டேனா? கிளம்பு, பாய். இதுதாங்க. ஏன் சார், ஏன் தயக்கம்? சந்திக்கலாம்ல பத்திரிகை? அவருக்கு வச்சு வஞ்சனை பண்ற மாதிரி சொல்றீங்க. என்னவோ பாவம் அவரு இருக்காரு. சொல்லுங்க. இவங்க கொடுக்குற டென்ஷன்ல அதாவது அவர் துணை முதலமைச்சராக இருக்கும்போது எத்தனை முறை வந்து பிரஸ் மீட். இப்ப என்ன கதை சார்? இப்ப அது வந்து ஒரு காலத்துல 10 வடை 12 வடை சாப்பிடுவோம் தெரியுமா? அதாவது இப்போ அரசு வந்து என்ன சொல்லுதோ அதைத்தான் அவர் செய்யறாரு. அரசுனா யாரு? அரசுனா யாரு? அது அதிகாரிகள் தான். சீஃப் செக்ரட்டரி, அதுக்குமே அது சிஎம். அரசுனா அதிகாரிகளா? ஆமா, சீஃப் செக்ரட்டரி. முதலமைச்சருங்கிறது வந்து அது வந்து ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் அரசை வழி நடத்துறது. அவங்க வழி நடத்துறவங்க அவங்க செக்ரட்டரிஸ், அவங்க சொல்றதான் இவரு ரைட்ல திரும்ப அப்படின்னு ரிமோட்ல இவங்க சொல்லி ரிமோட்ல சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு முதல்வர் அதிகாரிகள் இயக்குவாரா, அதிகாரிகள் முதல்வர் இயக்குவார்? பாருங்க, ரெண்டுமே உண்டுங்க. இவரு தன்னிச்சையா எதுவும் செய்ய இயலாது. எல்லாம் ஆலோசனை வழங்க சொல்லுவாங்க. செக்ரட்டரி இருக்காங்க. அதாவது மத்திய உணவு திட்டத்தை வந்து அமல்படுத்துவதற்கு நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் சொன்ன போது இதே மாதிரி அரசு அதிகாரிகள் எங்க பணம்லாம் இல்லைங்க, இருக்க நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா உடனே பணம் அது ஏன் வேலை, சொன்னதே செய், அதை நிறைவேற்றுறதுக்கான திட்டத்தை போடு, நிதியை நான் பார்க்குறேன்னு நானா? அப்ப அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் உண்மைதான். யாரு பொய்யும் நாங்க இப்ப நீங்க சொல்றீங்க அதிகாரி சொல்றப்ப இல்லைங்க. இங்க பாருங்க, அதிகாரிகளை கலந்துதான் எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியும். நீங்க அந்த காலம் வேற, இந்த காலம் வேற, புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் அப்ப உள்ள சூழ்நிலை. இது அந்த காலம் பிளாக் அண்ட் ஒயிட்ல, இது இந்த காலம் கலர்ல காட்டுறதுக்கு உண்மைதான். ஆகையினால எங்க கவர்மெண்ட பத்தி குறை சொல்றதுக்கு குறை சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குங்க. இருக்குல்ல. ஊபியில இருந்து கேரளா வந்து எனக்கு குறை சொல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் குடிமக்கள் நாங்க சொல்றோம், எங்க சிஎம், எங்க ஆட்சி, எங்க அரசு சில தவறுகள் செஞ்சா அது சுட்டிக்காட்டு. சிஎம் வந்து பிரஸ் மீட் பண்ணணும்னு எங்கேயாவது அரசு விதிகள்ல இருக்கா? இல்ல, நம்ம எதுக்கு சார் மோடி அவர்களை இந்த கேள்வி கேட்கிறோம்? இப்ப மோடி அவர்களை யார் கேட்டா? கேள்வி நீங்க தான் கேட்டீங்க. பத்திரிகையாளர் சந்திக்கிறேன்னு கேட்டது நீங்க தான். பத்திரிகையாளர்களை சந்திக்க அவங்க எல்லாம் வந்து நின்று பார்க்க மாட்டேன்ட்டு போனாரு. என்னைக்கு இவருடைய இதுல வந்து பத்திரிகையாளர்லாம் வந்து நின்று சொல்ல பார்த்துட்டு மட்டும் போயிடலாம். இப்ப வந்து பத்திரிகையாளர்களை கூப்பிட்டா, இப்ப ஸ்டாலின் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்களா?
பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டா இந்த மாதிரி எங்களுக்கு ப்ரெஸ் கொடுங்கன்னு சொன்னா ப்ரெஸ் கொடுப்பாங்க. யார் போய் சிஎம் கிட்ட கேட்பாங்க? சிஎம் தான் வந்து சிஎம் கேட்க மாட்டாங்க. சிஎம் செக்ரட்டரி இருக்காங்க, சிஎம்க்கு பிஎம் இருக்காங்க. சார் இந்த மாதிரி நாங்கள் ஒரு 10 பத்திரிகையாளர்லாம் இவ்வளோ நேரம்லாம் வந்திருக்கோம், ஒரு ப்ரெஸ் மீட் எடுக்கணுங்க, ஐயாட்ட சொல்லுங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க எல்லா கட்சியிலையும் இருந்தேன்னு சொன்னீங்க. இந்த உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நடக்குமா ஐயா? அப்படி சிரிக்காம இப்படி போய் பேசுறீங்க? இதுக்கு தனி ரேட்டா? நாங்க உண்மையை பேசுறோம், அதனால எங்களுக்கு சிரிப்பு வரல. உங்களை மாதிரி போய் பேசினா சிரிப்பு வரும். கேட்கற எங்களுக்கே சிரிப்பு அடக்க முடியல. உங்களுக்கு எங்க அரசு மேல எதையாவது காமாட்சியா பேச பேச ஒரு காலத்துல இந்த ஆட்டோமேட்டிக்ல சூடு வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கட கட கடன்னு. அந்த மாதிரி ஐயா பேச 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 கட 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 கடன்னு திமுக வந்து உறுதுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், என்ன பிரச்சனை சார்? நம்ம டீசெண்டா எல்லாரையும் கூப்பிட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு போயிடலாம்ல. நம்ம தப்பு பண்ணலையா இல்லையா? தப்பு என்ன பண்ணிருக்கோம்? தப்பு பிரஸ் மீட்டுக்கும் தப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ பேசுற அப்ப பிரஸ் மீட் சந்திக்கலாம் சார். பிரஸ் மீட் சந்திக்கணும் சந்திக்காதுங்கிறத ஒரு சிஎம் உடைய தனிப்பட்ட விருப்பு. அதுல போய் நானோ நீயோ அவரோ கேள்வி கேட்க இயலாது, புரிஞ்சுக்கோ. என்னங்க ஒரு சினிமா நடிகை கிட்ட போய் கேக்குற மாதிரி இருக்குது. இஷ்டம் தான் நான் காட்டுவேன், இல்லைன்னா காட்ட மாட்டேன், என்ன அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய மனுஷன், ஒரு கட்சி தலைவர் பேசுற பேச்சு வேற என்ன? ஏன் சினிமா நடிகையாங்க? இது வந்து ஒரு அரசு பொறுப்பில் இருக்கிறவர். எனக்கும் அவர் சிஎம். இப்ப நாளைக்கு இப்ப ஒரு பக்கம் ஒரு பாதிப்பு வந்தது தமிழர்களுக்கு, அவங்க சிஎம் அப்படிதானே கேட்போம். அப்ப பாதிப்பு வரும்போது சிஎம் பாப்பாரு, பிரச பாப்பாரு, பேசுவாரு. அப்போ அதுக்காக நாங்க பாதிப்புக்குள்ளாகணும் இல்ல. அதாவதுங்க தேவைப்படும் போது பிரஸ மீட் பண்ணுவாங்க. ஆந்திர அந்த தமிழக ஆந்திரா பார்டர்ல அந்த சட்டம் படிக்க போன மாணவர்கள் தாக்கப்பட்ட போது என்ன பண்ணாரு சிஎம்? என்ன பண்ணாரு? ஏங்க நல்லா பேசுறாங்க. ஏங்க இந்த பயலுக வந்து திமிரு பண்ணி போய் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வாழ்றது தமிழ்நாட்டுல நம்ம ஊர் தண்ணியை குடிக்கிறது, நம்ம ஊர் சாப்பாடு திங்கிறது, நம்ம ஊர் காத்த சுவாரிக்கிறது, ஐயாவோட விசுவாசம் பத்தி ஆந்திரா. அங்க செக் போஸ்ட்ல இவங்க எல்லா பேரும் 3 பேர் 4 பேர் மோட்டர் சைக்கிள்ல வந்துகிட்டு தகராறு பண்ணி இவங்க தான் தகராறு பண்ணியிருக்கானுங்க. தகராறு பண்ண உடனே அங்க பக்கத்துல இருக்க மக்கள் தான் வந்து ஏன்டா தகராறு பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் இவங்களை அடிக்க, அப்புறம் இவங்க அடிக்க, அது பெரிய கலவரமாகி காவல்துறைக்கு புகார் போயிடுச்சு. அது அந்த விஷயத்துல வந்து அதுக்கப்புறம் நம்ம அரசின் சார்பா அந்த அரசுக்கு நம்ம சீஃப் செக்ரட்டரி லெட்டர் எழுதி இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இது உங்க மக்களும் அங்க இருக்க காவல்துறையும் சரியான ஆக்ஷன் எடுக்கல. என்னன்னா அங்க நடந்த இன்சிடென்ட் நம்ம இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க இயலல, அங்கதான் கம்ப்ளைண்ட். ஒண்ணுமே இல்லைங்க, கொஞ்சம் பேசி ஒரு 4 டப்பா டிஞ்சராவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, அது கூட வாங்கி தரல. ஆமா, ரொம்ப ரத்தம் சொட்ட வந்தாங்க டிஞ்சர். ஏங்க அன்னைக்கு சாயந்தரம் நடந்த நிகழ்ச்சி, அன்னைக்கு சாயந்தரமே நான் ஆதன் டிவில நான் பேசியிருக்கேன். நீங்க அன்னைக்கு டேட்டுக்கே நான் பேசியிருக்கேன். பொய்யா இல்ல, நடந்த நிகழ்ச்சி அப்படியே அங்க வீடியோ எடுத்து எனக்கு வந்து நீங்க உங்க ஆந்திராவாக சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பீங்க. ஏங்க அங்க நடந்த நிகழ்ச்சியை அப்படியே வீடியோ எடுத்து எனக்கு அந்த வீடியோ வந்துருச்சு. வச்சுதான் பேசினேன். ஆமா, அடிச்சவன் எங்கால் தான், எங்காலும் உங்காலு. யாரு என்ன மனுஷனுக்கு மனுஷன் அடிச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். தமிழருங்க நாங்க அப்புறம் வேற ஏதாவது வாயில வந்துட போறோம். அடிச்சது தெலுங்கு தானே, அடிச்சவங்களுக்கு சப்போர்ட் தானே ஐயா. அந்த ஊர்ல இருக்கிற தெலுங்கு தான் பேசுவான், தமிழன் கூட அங்க இருந்தா அவனுங்களே சப்போர்ட் பண்றீங்க. இங்க பாருங்க, இங்க இருக்க தெலுங்கு தமிழ் பேசுற மாதிரி அங்க இருக்க தமிழ தெலுங்கு தான் பேசுவான். அடிச்சவன் தமிழன் தான். போங்க. புரியல, எனக்கு விளக்கம் சரியா புரியல. விளக்கம் புரியாதுப்பா. அங்க அந்த செக் போஸ்ட்ல வேலை பார்த்தவன் பூரா தமிழன் தான், சரியா? தமிழ மாதிரி தெலுங்கு மானங்கட்டு கிடக்குறான். அங்க இருக்க அவங்க ஊர் வந்து அந்த டோல்ல தமிழ்நாட்டுக்காரன வேலை செய்ய விடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. மூர்த்தி சார், இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை அவர்கள் பாத்தீங்கன்னா, நாங்க இல்லாம கூட்டணி, அதாவது கூட்டணி இல்லாம பொதுவா கூட்டணி இல்லாம யாராலையும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்றாரு. இது திமுக ஸ்டேட்மெண்டா? என்னைக்கு சார் சொன்னாரு? இன்னைக்கு. நாளைக்கு வேற மாதிரி சொல்லுவார் பாருங்க. இல்ல, அவங்க கட்சியில இருந்து வேற மாதிரி சொல்ல வைப்பாங்க. எவ்வளவு நாளைக்கு நம்ம வாங்கி தோன்றது, இறந்து தோன்றது ஒரு பொழப்பா? எலி வேலையா இருக்கணும், தனி வேலையா இருக்கணையா? நாமளும் கொஞ்சம் அதிகாரத்துக்கு கூட்டணி ஆட்சின்னு சொல்லல தம்பி. நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லல, கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது சொன்னாரு. அது கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு? இல்ல, அவர் கரெக்டா சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன சொன்னாரு? கூட்டணியை பத்தி தான் பேசினாரு தவிர கூட்டணி ஆட்சியை பத்தி பேசல.
புரிஞ்சுக்கோங்க. கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுன்னா என்ன ரீசன் அது? கூட்டணியில சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுங்கிறது வேற, இது வேற. எல்லாம் வாங்க, எனக்காக கஷ்டப்படுங்க, நான் உங்க தலைமாரி ஏறி போய் மேலே சேர்ல உட்காந்து. ஆமா, நீங்க கீழே இருங்க, வரிசையில் உட்காந்துருங்க, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நாற்காலியை பிடிச்சி ஒரு காலை உலுக்கி எடுத்தாங்கன்னா தெரியும். அப்ப பார்ப்போம், நாற்காலி முக்காலி ஆயிடும். அன்னைக்கு பார்ப்போம். இல்ல சார், ஏன் கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்றாருன்னா அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. கூட்டணி இல்லாம அதாவது எங்க ஆட்சி அமைக்க இயலாதுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இல்ல. நீங்க இப்படி கூட சொல்லுங்க, திமுக தனித்தனினா போரி ஆகாது, அதுக்கு அர்த்தம் தானே? அதான் அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. வாஸ்தவம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆனா அதே சமயத்துல இவங்க நாங்க இல்லைன்னா இவங்க போனி ஆக மாட்டாங்க, அதையும் சொல்லணும்ல. சீட்டு ஜெயிக்கிறதுக்கு துப்பு இருக்காது, புரிஞ்சுக்கோ. கூட்டணியில எங்க துணையில இருக்க கட்சிகள்லாம் வந்து தனிச்சு நின்றாலோ இல்ல வேற கூட்டணியில போய் நின்றாலோ வெற்றி வாய்ப்பை இழந்துட்டு தான் எங்கள்கிட்ட வந்திருக்காங்க திரும்ப, புரிஞ்சுக்கோ. சரி, அப்ப அவங்க நீங்களும் 200 ஒரு தொகுதி வச்சுக்கீங்க. நாங்களும் அப்படித்தான், அவங்களும் அப்படித்தான். நான் ஒன்னும் பொய் சொல்ல விரும்பல, உண்மையத்தான் நான் பேசுறேன். நாங்களும் ஜெயிக்கிறதுக்கு இயலாது, ஆட்சி அமைக்க இயலாது, அவங்களுக்கும் ஜெயிக்கிறது. அப்படி சொல்லல, நாங்க 200 அடிச்சிருவோம் சார். நாங்க முயற்சி பண்ணுவோம் சார். நான் என்ன சொல்றேன், அதுக்காக முயற்சி பண்ணாம இருப்போமா? நாங்க இங்க பாருங்க, எந்த நிமிஷம் வேணாலும் இந்த கூட்டணிகள் கால வாருங்கிற ஒரு எண்ணத்தோடய நாங்க ஜெயிக்க மாட்டோம். தேர்தல் பண்ணி நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு எப்படி சொல்லுவீங்க? தனியா நின்னா ஜெயிக்க மாட்டோம் சார். தனியா நின்றா ஆனா ஜெயிக்கிறதுக்குரிய வேலைகளை நாங்க இப்ப பாக்குறோம். பிஜேபி, அதிமுக. ஆமா, நாங்க பிஜேபி, அதிமுக அல்லது சீமான் இவங்கள மாதிரி ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு நாங்க ஆட்சி நடத்த போறோம். ஓட்டுனா நீங்க இழுப்பீங்க. இங்க பாருங்க, இங்க என்ன நடக்க போகுதுங்கிறத புரியாம பேசுறீங்க. சீமான் போறாரு அதிமுகவுக்கு. எங்க கூட்டணியில இருந்து யாரும் போக மாட்டாங்க. எங்க கட்சியில இருந்து யாரு இருக்க கூட்டணி யாரும் எங்களை விலகி போக. நாட்டுல இருக்கிற எல்லா பெருந்தொகை வந்து அவர் ஏதோ வந்தவர் இந்த கட்சிக்கு ஏதாவது ஒண்ணு பேசணும் இல்லையா? அவரு அந்த தலைவரா இருக்காரு, ஏதாவது பேசிதானே ஆகணும். அதனால அவரு பேசுறாரு, அதை நம்ம குற்றமா எடுக்க இயலாது. அதே மாதிரி இவரு பேசுறாரு, ஆதவ அர்ஜுன் பேசினாரு, அதை நம்ம குற்றமா எடுத்துக்க முடியுமா? அவங்க கட்சியை எடுக்க முடியும், அவங்க கட்சியை கூப்பிட்டு கண்டிக்குது இல்ல. நான் என்ன சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு அவருக்கு இப்ப வாய்ப்பு போட்டிருக்காங்க. யாரு கண்டிச்சது? யாரு கண்டிச்சிருக்கா? தலைவர் கண்டிச்சிருக்காரு. 2 நாளைக்கு மட்டும் கல்யாணத்துல போய் காரி துப்பி இருக்காரு. இங்க பாருங்க, அவரு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு கண்ணுக்குட்டி, பயமறியாத கண்ணுக்குட்டி. அவருக்கு பயம்னா என்னன்னு தெரியாம சும்மா துள்ளிட்டு தெரியுது. அதை வந்து என்ன நடக்குங்கிறது அவங்க தலைவருக்கு தெரியும். இது தெரியாம இந்த கண்ணுக்குட்டி சுத்துது. என்ன நடக்கும்னா சொல்லுங்க, என்ன நடக்கும்னா என்ன, அதான் சொல்ல வரீங்க, சொல்லுங்க முழுசா. இவர்னால கூட்டணி கெட்டு போயிடும், புரிஞ்சுக்கோ. சொல்றீங்களே, அந்த கூட்டணிய கெடுத்து இவரு போய் விஜய் கூட சேர்ந்து விஜய் கூட தலைமையில இவங்க கூட்டணி அமைச்சு அங்க வந்து நம்ம ஆட்சியை பிடிக்கலாம், வாங்க நம்ம துணை முதலமைச்சரா போயிடலாங்கிற அந்த எண்ணத்துலதான் ஆதவ அர்ஜுன் பேசிட்டு தர்றாரு, புரியுதா? ஆனா அங்க போனா அது வந்து எல்லாம் ரசிகர் கூட்டமே தவிர அது தொண்டர்கள் கூட்டம் இல்ல. ரெட்டியார் சங்கத்துக்கும் நாயுடு சங்கத்துக்கும் சண்டை ஏற்றி விடுறீங்க நீங்க, கவனமா இருக்கு. இவர் வந்து நான் என்ன நம்ம பேசிட்டு இருக்கும் போது எப்படி இடம் மறிக்கிறாரு பாரு, எவ்வளவு நல்ல சப்ஜெக்ட பேசிட்டு இருக்கேன், இப்ப அதை இடம் மறிக்கிறாரு. இப்ப ஒரு கூட்டம் இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு. அதாவது எப்படியாவது வந்து திரும்ப ஓய்க்கணுங்கிறதுக்காக அங்க விஜய் கூட்டணியை ஓய்ப்பதற்கு நாங்கள் யார்? தாங்கள் இருக்கிறீர்களே, நீங்க பாத்துக்க மாட்டீங்க. சுத்தமா முடிச்சு வைக்கிறீங்க. திமுக கூட்டிட்டு போய் விஜய்கிட்ட விட்டு விஜய் கட்சியில போனி ஆகாம திரும்ப அடுத்த தேர்தலில் எங்கள்கிட்ட வந்தா போனா போகுதுன்னு நாங்க சேர்த்துக்குவோம். ஆனா திரும்ப கண்டிப்பா நான் எங்களை விட்டு நேத்து கூட சொல்லியிருக்காருயா, எக்காரணத்தை முன்னிட்டு நான் இந்த கூட்டணியில இருந்து செல்ல மாட்டேன்னு நேத்து கூட பேசியிருக்கேன். இதே காமாட்சியா தான் பேசுறாரு. அப்படி திரும்ப போட்டோம், அவர் ஒரு ஆளா ஏறி போயிடுவாரு, மிச்சம் எல்லாரும் எங்க கூட தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. உண்மைதான். அப்ப அவரை மிரட்டி தானே வச்சிருக்காங்க. மிரட்டி வச்சிருக்கோமா மிரட்டாம வச்சிருக்கோமா? நாங்க தான் சொல்றோமே, மக்கள் எல்லாம் எங்க பக்கம், தலைவர்கள் எல்லாம் விசிக கட்சிக்காரர்கள் அங்க உங்க பக்கம். ஏங்க
என்னங்க விசிகால எத்தனை தலைவர் இருக்காங்க? தலைவர்கள் இல்ல, விசிகாவில் இருக்கிற தொண்டர்கள். தொண்டர்கள்ல பாதி தொண்டர்கள் வந்து எங்க கூட தான் இருக்காங்க. பட்டியலின மக்கள் எல்லாம் இன்னைக்கு 80% பட்டியலின மக்கள் எங்க கூட தான் இருக்காங்க. விசிகாவில் இருக்கிற தொண்டர்கள் விசிகா கரைவேட்டி கட்டி கொண்டு இருக்கிறார்களா, திமுக கரைவேட்டி கட்டி கொடுங்க? திமுக சொல்றத பார்த்தா எல்லாருமே திமுக கரைவேட்டி கட்டி. விசிகால இருக்கவங்கள விட்டுடுங்க சார். இன்னைக்கு பட்டியலின மக்கள் எங்க கூட தான் சார். அப்ப நீங்க எதை வச்சு சொல்றீங்க? திருமாவளவன் போனாருன்னா எங்க கூட்டணி விட்டு போனா தனியா தான் போவாரு, மிச்சம் எல்லாரும் எங்க கூட இருப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல? ஆமா, எப்படி சொல்றீங்க? அது எப்படின்னா அது அப்படித்தான் கூட்டணியில இருப்பாங்க. அதான் சார் எப்படி அது என்னையா ஒரு தலைமை ஒரு பக்கம் போய் எடுக்கிற முடிவு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு அது ரெண்டா உடைச்சு வர்றது இல்லையா? இது சரித்திரம் தானே. இதுல என்ன பெருசா? அந்த கட்சிக்காரங்க அவர் திரும்ப எல்லாருமே போயிடுவாங்கன்னு எப்படி சொல்ல இயலும்? நீங்க எப்படி தனியா தான் இருப்போம்னு எப்படி சொல்ல இயலும்? அது எனக்கு தெரியும். அதெல்லாம் சூட்சுமம் சார். அதெல்லாம் நாங்க ஓப்பனா பேச இயலும். அப்ப செல்வ பெருந்தகை எழுத்தாருன்னா நாளைக்கு செல்வ பெருந்தகை காலி பண்ணுவோம். செல்வ பெருந்தகை தலைவரை போடலாமா வேணாமான்னு எங்கள்கிட்ட கேட்டு தாங்க அவரை தலைவராக. உங்களுக்கு தேவையான ஒரு ஜிங்சாங்க போட்டு. ஆமா, அப்படித்தான் போட்டிருக்கு. அப்புறம் என்ன காமாட்சியா ஒரு போதும் இந்த நாட்டில் உள்ள தலைவர்கள் மானத்தை எடுப்பதற்கு உண்மையை சொன்னாக்க மானத்தை எடுக்கிறோம். நீங்க தான் போட்டேன்றீங்க. நாங்க போடலைங்க, எங்க கட்சி சப்போர்ட்ல தான் போட்டிருக்கு. அதாங்க அவங்க காங்கிரஸுக்கு தலைமைக்கு எப்படிங்க? திமுக காங்கிரஸ் தலைமைக்குனாலும் யார வேணாலும் இணக்கமா இருக்கணும் இல்ல? ஒரு கூட்டணி ஆட்சி நடக்குது, ஒரு கூட்டணி இருக்காங்கன்னா அந்த கூட்டணிக்கு இவர் சரியா அவர் சரியான்னு கேட்டுதான் பண்ணுவாங்க. அப்ப நீங்க நினைச்சா மாத்துவீங்களா வேற ஒருத்தர்? நீங்க நினைச்சா மாத்திடலாம். அப்ப வேற ஒருத்தர் யாரு? செல்வ பெருந்தகை மாத்திட்டு வேற ஒருத்தர் போட்டுடலாங்க. அது நம்ம நினைச்சான்னு இல்ல, அது தேவைப்பட்டால் சொல்லுங்க. தேவைப்பட்டால் கம்யூனிஸ்ட் நாங்க தலையிட மாட்டோம். விசிகா தான் கதையை முடிச்சிட்டீங்க, காங்கிரஸும் கதையை முடிச்சிட்டீங்க. வேற யாரும் இருக்கா பெருசா? நாங்க வேற யாருக்கும் நாங்க தலையிட மாட்டோம். மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.